ஆரோக்கியமான்யமவிப்ரவாசः சத்பிர்மனுஷ்யைः சக சம்பிரயோகः ஸ்வப்ரத்யயா விருத்திரபீதவாசः ஷட்ஜீவலோகஸ்ய சுகானி ராஜன். இந்த உலகத்தில் வாழக்கூடியவாளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது மறுபடியும் ஒரு 6 விஷயம் சொல்கிறேன். நாள் முதல்ல என்னென்ன ஆரோக்கியம், நல்ல உடம்பு தெம்பாக இருக்கணும். சௌக்கியமாக இல்லைன்னு சொன்னானாக்க அப்பப்போ எது பண்ணாலும் உடனே வியாதி வந்துடுறது, உடம்புக்கு பாதை வந்துடுறதுன்னா ஜீவிக்கணும்னு தோணுமோ, போருண்டாப்பா போர் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் உட்காந்துருப்போன்னு தோணும். அப்படி உடம்பு தெம்பாக இருக்கணுமாம், அது சௌக்கியத்தை கொடுக்கும் நாள். ஆரோக்கியம் ஆண்யமவிப்ரவாசா. ரெண்டாவது என்னென்ன கடன் இல்லாமல் இருக்கணும். கடனாளியாக இருந்தானாக்கா தூக்கம் வராது. கடன் இல்லாமல் இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான்யம் அவிப்ரவாசா. விப்ரவாசம்னு சொன்னானாக்கா அப்படி சுற்றிகிட்டே இருப்பான். ஒரு சில பேர் உண்டு, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிகிட்டே இருப்பான். அங்கே போயிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன், ஒன்றும் இல்லை, சும்மா ஆற்றுல உட்காந்துருக்க முடியாது. ஊராக சுத்தாமல் இருந்தானா சௌக்கியம் கிடைக்கும். இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருந்தால் எப்போது ஒரு வாட்டி போனால் தப்பு கிடையாது. சத்பிர் மனுஷ்யை சக சம்பிரயோகா. அது மாதிரி 4வது ஆசாமி யாருன்னா, சாதுக்களோட யார் சங்கமம் வச்சுருக்காளோ அவளுக்கு சௌக்கியம் நித்தியம் உண்டு. நாள் நல்லவாளோட சேர்க்கை இருக்கணும், சாதுக்களோட சேர்க்கை இருக்கணும், அவளை நித்தியம் பார்த்துட்டு இருக்கணும், அவள் சொல்கிற பேச்சை கேட்டுன்னு இருக்கணும். ஸ்வப்ரத்யயாதீ. தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவன், வியாபாரம் பண்ண நினைக்கக்கூடியவன் தன்னுடைய சொந்த புத்தியால் வியாபாரம் பண்ணணும். புறத்தையான்னு சொன்னான்னு வியாபாரத்தில் இறங்கினா அவ்வளோதான், அதோகதி தான். 4 பேர் சொல்கிறாங்கிறதுக்கு அபிப்பிராயம் வேணால் கேட்டுக்கலாமே ஒழிய அவள் சொன்னதுனால நான் பண்ணினேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அபீதவாசகா. வாழக்கூடிய சமயத்தில் யாருக்கும் பயப்படக்கூடாது. தர்மத்துக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். இது 2 தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. பாபகர்மாவுக்கு பயப்படணும். தப்பு பண்ணுறோமே, இல்லை தப்பு நடக்கிறதே அப்படின்னு பயப்படு. வேறு யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தில் யாருக்குமே யம தர்மராஜனுக்கு முதல் கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6 விஷயங்களும் ஒருத்தன்ட்ட இருந்துடுத்தேயானால் அவன் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தலாமா?